வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கோவிட் காலத்திலும் அதிக தொழிற்சாலைகளை தொடங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்காக விடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். கோவிட் பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் வனவாசியில் நடைபெற்ற அரசு விழாவில் நேற்று கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநில அரசு மேற்கொண்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். மாநிலத்தில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்புவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நோய் தொற்று காலகட்டத்திலும் கூட அதிகமான தொழிற்சாலைகளை தொடங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மாநிலத்தின் 4 மாவட்டங்கள் தவிர எஞ்சிய மாவட்டங்கள் அனைத்திற்கும் நேரடியாக சென்று வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் கோவிட் தடுப்புப் பணிகள் குறித்தும் தாம் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கோவிட் தடுப்பு மருந்து அடுத்த ஆண்டின் முதல் 3 மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்திற்குள் பொதுமக்களுக்கு தடுப்பூசி கொடுக்கப்படும் என்று கூறினார். இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சிறப்பான நடவடிக்கைகளை மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் எவ்வித முறைகேடும் நடைபெறவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். நேற்று புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நமக்கு வந்திருக்கு. அதை நம்ம வெரிஃபை பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கி நாங்க தமிழகத்தில் மட்டும்தான் நேட்டிவிட்டி அப்ளை பண்ணிருக்கோன்ற அந்த டேட்டிவிட்டி வாங்கி கண்காணிச்சு, அதனாலதான் நம்ம ஆஃப்லைன் கவுன்சிலிங் எடுக்கிறோம். எல்லா சர்டிபிகேட்டையும் வெரிஃபை பண்ணுவோம். எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்போம். அதனால ஒருவர் 2 மாநிலங்களிலே விண்ணப்பிக்கலாம். ஆனால் இருப்பிடச் சான்று என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். அரசை பொறுத்தவரைக்கும் மிகுந்த நேர்மையாக, ரொம்ப ஓப்பனா, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இந்த கவுன்சில் நடைபெறுது. எந்த விதமான சிறு தவறுக்கும் அங்கே இடம் இருக்காது. அப்படி ஒருவேளை ஏதேனும் தவறாக ஒரு சான்றிதழ் அளித்தாலும் அவர் உரிய விதிமுறைப்படி கிரிமினல் ஆக்ஷன், சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அழுத்தம் தெரிவித்தார். தமிழகத்தில் மின்தடை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நேற்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலத்தில் மின் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மழை பெய்கின்றனால் மின் தேவை குறையத்தான் இருக்கின்றது. இப்பொழுது கோவிட் வந்த காலத்திலிருந்து மின் தேவை குறைவாக தான் இருக்கின்றது. அதனால் மின்சார பட்டுப்பாடு என்பது பிரச்சனையே இல்லை. ஏனென்று சொன்னால், நான் கடந்த முறையே சொல்லியிருக்கின்றேன், 17,000 மெகாவாட் அளவிற்கு கடந்த ஆண்டு வந்தது. இந்த ஆண்டு கோவிட் வந்த காரணத்தினால் தொழில்கள் மற்றும் பள்ளிகள், கடைகள் எல்லாம் லீவாக இருக்கின்ற காரணத்தினால் மின்சார தேவை குறைவாக தான் இருக்கின்றது. அதனால் மழை வருவதனாலோ அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை. அஇஅதிமுகவின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்காக போக்குவரத்து துறையால் ஒப்பந்த புள்ளிகள் விடப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்படவுள்ள இந்த கண்காணிப்பு கேமராக்களுக்காக முதலில் 25 கோடியாக இருந்த இந்த ஒப்பந்த புள்ளியின் மதிப்பு தற்போது 900 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கான காரணம் குறித்து மாநில அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
சர்வதேச குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பெற்றோர்கள் மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதை ஒத்திவைத்துவிட்டு 1 மணி நேரம் குழந்தைகளிடம் செலவிட வலியுறுத்தும் விழிப்புணர்வு இயக்கத்திற்கு தனியார் தொண்டு நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. இன்று மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறவுள்ள இந்த விழிப்புணர்வு இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்குமாறு அந்த தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் திருமதி நளினா ராமலட்சுமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கேஜெட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஃபோன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுங்க, விளையாடுங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் சர்க்கிள் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ முக்கியமான விஷயம் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஜெட் ஃப்ரீயான்ற இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னா, நவம்பர் 20 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் குழந்தைங்கள், அம்மா அப்பா, ஃபேமிலிஸ் எல்லாரும் ஃபோனு, கேஜெட்ஸு, டிவி எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் பேரண்ட்ஸ் சர்க்கிளோட கீ மெசேஜ். என்ஜாய் யுவர் டைம் வித் யுவர் சில்ட்ரன் அண்ட் ஹேவ் ஃபன் டுகெதர். தருமபுரி மாவட்டத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த குட்டி யானை வனத்துறையினரால் உயிருடன் மீட்கப்பட்டது. இந்த மீட்புப் பணி பல மணி நேரம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி அருகே ஏழுகுண்டூர் என்ற கிராமத்தில் நேற்று அதிகாலை 4 மணி வாக்கில் காட்டு யானை தவறு கிணற்றில் விழுந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் உடனே வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதன் பேரில் வனத்துறையினர் சுமார் 16 மணி நேரம் போராடி யானையை உயிருடன் மீட்டனர். மீட்பு பணிகளில் வனத்துறையினருக்கு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பேருதவியாக இருந்தனர். மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட யானை பின்பு வனத்துறையினரால் காப்பு காட்டில் விடப்பட்டது. தருமபுரியில் இருந்து தண்டபாணி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இன்று நடைபெறுகிறது. கோவிட்-19 காரணமாக பக்தர்கள் இதில் பங்கேற்க அனுமதியில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 6ஆம் நாளாக இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுது. சூரசம்ஹார நிகழ்ச்சி கோவில் வளாகத்தின் முன்பாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கடற்கரையிலேயே இன்று மாலை நடைபெறுகிறது. கடற்கரை நடைபெறுகின்ற போதிலும் பக்தர்கள் யாரும் கலந்து கொள்வதற்கான அனுமதி கிடையாது. இதற்காக வெளியூர் பக்தர்கள் யாராவது தனியார் விடுதிகளில் யாரும் தங்கியிருந்தால் அவர்கள் சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். பக்தர்கள் வருவதை கட்டுப்படுத்துவதற்காக 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று மாலை சூரசம்ஹார நிகழ்ச்சி அனைத்துமே பொதிகை தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. சூரசம்ஹார நிகழ்ச்சியை தொடர்ந்து நாளை திருக்கல்யாண தோல்மாலை மாற்று நிகழ்ச்சி அனைத்துமே கோவில் உள்ளே நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் $43 உள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. மேகாலயாவின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்திற்கான கடனுதவி ஒப்பந்தம் உலக வங்கிக்கும் மத்திய அரசுக்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. குஜராத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளை வரும் 23ஆம் தேதி திறக்கும் முடிவு ஒத்திவைக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. கோவிட்-19 காரணமாக அகமதாபாத்தில் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு உயர்நிலைக் குழுவை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்னை மெட்ரோ ரயிலில் முதல் வகுப்பு பெட்டிகள் வரும் திங்கட்கிழமை முதல் மகளிருக்கான சிறப்பு பெட்டிகளாக சாதாரண கட்டணத்தில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று மட்டும் 422 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. கோவாவில் உள்ள 3 மைதானங்களில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் 11 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் கேரள அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாந்தியா, இங்கிலாந்தின் எய்டன் மெக்யூ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராவத், கனடாவின் கெல்சே இணையும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 காலத்திலும் அதிக தொழிற்சாலைகளை தொடங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்காக விடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.